வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஜனவரி 13 குடும்ப அமைதியே ஞானத்திற்கு வழி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் ஆன்மீக வாழ்வு நடத்த முயல்கிறோம். மற்றவர்கள் அவரவர் வழியில் நடப்பார்கள். நம் குடும்பத்திலேயே கூட அத்தகையவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களின் வழியால் நம் ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது. அவ்விதமாக எல்லோருக்கும் ஒத்ததாக நம் வாழ்வு முறையை அமைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நம் வாழ்வு ஆன்மீக வாழ்வாக இருக்க வேண்டும். மணவளக்கலையை நான் வகுத்த போது குடும்பத்திலிருந்து அமைதி தொடங்கி சமுதாய விரிவாக அது அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டுத்தான் அதனை வகுத்தேன். உலக சமாதானம் வேண்டுமானால் முதலில் அதற்கு மனித சமுதாயத்தில் அமைதி வந்தாக வேண்டும். தன்னிலை விளக்கத்தின் மூலம்தான் அந்த அமைதி வர முடியும். தன்னிலை விளக்கத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். அதனை பெற்றுவிட்டால் மட்டுமே அமைதி வந்துவிடாது. தன்னிலை விளக்கம் என்ற விளக்கின் வெளிச்சத்தில் உங்கள் வாழும் முறையை சோதித்து கொள்ள வேண்டும். அவ்வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்த வேண்டும். உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா, பிணக்கு இருக்கிறதா என்று ஆராயுங்கள். எல்லோரது வாழ்க்கையிலும் பிணக்கு தான் மலிந்திருக்கிறது. பிணக்கானது சிலர் வாழ்க்கையில் சிறிதாக இருக்கலாம், வேறு சிலரது வாழ்க்கையில் பெரிதாக இருக்கலாம். ஆகவே பிணக்கில்லாத வாழ்க்கையை எவன் அமைத்து அதன்படி வாழ்கின்றானோ அவன்தான் ஞானி. ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி ஒன்று இருக்குமானால் அது அவரது குடும்ப அமைதிதான். அருட்தந்தை அவர்கள் இதை கவிஞர் வாலியவர்கள் ஒரு தனி மனிதன் திருந்துவிட்டால் இந்த உலகம் திருந்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில் ஒரு பாடலை எழுதியிருப்பார்கள். தனியொரு மனிதன் திருந்திவிட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை, இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாருமில்லை. பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை. பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை, வார்த்தையில் அடங்கவில்லை. இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தான் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.